இந்த 3 சைன்ஸையும் உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்கள நீங்க டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் அது உங்ககிட்ட டைரக்டா சொல்ல மாட்டாங்க. நம்பர் 1, சைலன்ஸ் கேன் பி லவ்ட் எஸ்பெஷலி இன் அ ரிலேஷன்ஷிப். அவங்களோட லவ்வை நீங்க வேல்யூ பண்ணலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்ககிட்ட வந்து அதை பத்தி கேட்கறது, சண்டை போடுறது, ஆர்கியூ பண்றது, இப்படி அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பதிலா சைலண்ட் ஆயிடுவாங்க. ஸோ எப்பவுமே ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் திடீர்னு சைலண்ட் மோடுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்பர் 2, சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் அவங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கறதா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க டெய்லி உங்களுக்கு அனுப்புற மெசேஜா இருக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் தான். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா தென் திஸ் இஸ் த சிக்னல் தட் ஹி ஃபெல்ட் டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்பர் 3, ஐ கான்டாக்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் இன் ஹியூமன் கம்யூனிகேஷன். மெயின்டைனிங் ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ஃபீலிங் ஆஃப் கனெக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் கூட சொல்லுது. நீங்க உங்க பார்ட்னரை வந்து ஜஸ்ட் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டீங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப ஐ கான்டாக்ட் எல்லாம் சுத்தமா இருக்காது. ஈவன் உங்க கூட அவங்க பேசுற டோனே மாறிடும். அவங்க என்ன சொல்றாங்கிறது மேட்டர் இல்ல, அதை எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஃபீல் வேல்யூட் அண்ட் செரிஸ்ட் இன் their ரிலேஷன்ஷிப்.